வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி டூல்ஸ் மேத் மைண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது சைஸ் ஸ்கொயர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். த ஸ்கொயர் ஆஃப் எ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியண்ட் இஸ் நோன் அஸ் எ சைஸ் ஸ்கொயர்ட் வேரியண்ட். இதை வந்து சைஸ் ஸ்கொயர்ட் வேரியண்ட்டுன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கை அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 பார்க்க போகிறோம். இப்போ வந்து இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துருப்போம் எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. அதை வந்து இஜட் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா x minus mu divided by sigma the whole squared. இதை வந்து ஸ்கை அப்படின்னு தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டிகிரி 1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிஎஃப்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஜென்ரலாக எழுதும்போது xi எழுதுவோம். i ஈக்குவல் டு 1 to எக்ஸெட்ரா n இண்டிபெண்ட் நார்மல் வேரியண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து மியூ வந்து மீன், சிக்மா ஸ்கொயர்டு வந்து வேரியன்ஸ். இதில் வந்து மியூ ஐ யூஸ் பண்ணுறோம், இதில் வந்து சிக்மா ஐ ஸ்கொயர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போது ஸ்கை சம்னேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் மியூ ஐ டிவைடட் பை சிக்மா ஐ ஹோல் ஸ்கொயர்டு. இது என்னன்னு சொல்லலாம்னா n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் df அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெரிவேஷன் ஆஃப் ஸ்கை டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து மெத்தட் ஆஃப் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் சொல்லலாம். இப்போ xi தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். n ஆஃப் மியூ ஐ கமா சிக்மா ஐ ஸ்கொயர்டு எடுக்கிறோம். ஸ்கை சம்னேஷன் எடுக்கிறோம். சம்னேஷனில் உள்ளே இருக்கிறது வேல்யூ வந்து xi மைனஸ் மியூ ஐ பை சிக்மாவை வந்து யூன்னு எழுதுகிறோம். அப்போ யூ ஸ்கொயர்டு வருது. இப்போ வந்து mx அப்படின்னம்னாவே நம்ம மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயும் பார்த்துருக்குறோம். இதில் வந்து ஸ்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்னேஷன் யூ ஸ்கொயர்ட் போடுறோம். mx1 ப்ளஸ் mx2 ஆஃப் டி நம்ம எப்படி எழுதலாம், mx1 ஆஃப் டி இன்ட்டு mx2 ஆஃப் டி அப்படின்னு எழுதலாம். அப்போ அது வந்து ப்ராடக்ட்டு, அதனால் ப்ராடக்ட் ஆஃப் mx ui ஸ்கொயர்டு போடுறோம். இது பவர்னு எழுதலாம், ஏன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக எழுதும்போது n டைம்ஸ் வந்து m நியூ ஐ ஸ்கொயர்ட் ஆஃப் டி வரும். அதனால் ஹோல் பவர் nன்னு எழுதலாம். இப்போ வந்து e ஆஃப் x எழுதுவோம் இல்லையா, e ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் டி ui ஸ்கொயர்டு. இந்த 2ti ஸ்கொயர்டு வந்து fi ஆஃப் இன்டெக்ரல் எழுதலாம். mx ஆஃப் டி எழுதும் பொழுது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எழுதுமா, அது மாதிரி எழுதலாம். இந்த f ஆஃப் எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் அப்படி தான் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மாவுக்கு வேல்யூ வந்து u அப்படின்னு போடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா u இருக்கிறத வந்து எக்ஸ்பொனன்ஷியலில் காமனாக எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், integral minus infinity to plus infinity e power minus a squared x squared dx equal to square root of pi divided by a. இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் இல்லை, அதனால் இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டாங்க ஃபார்முலாவில். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை டிவைடட் பை a போடணும். அதனால் இவங்க வந்து ஸ்கொயருக்கு இல்லாதனால ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாங்க. இப்போ கடைசி வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, 1 மைனஸ் 2t த ஹோல் பவர் மைனஸ் 1/2 வருது. இதுதான் ஸ்கை t ஆஃப் t ஈக்குவல் டு 1 மைனஸ் 2t த ஹோல் பவர் மைனஸ் n/2. 1/2ங்கிறது வந்து டிகிரி ஆஃப் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், nங்கிறது வந்து n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட் பாருங்கள், dp ஆஃப் ஸ்கை 1 டிவைடட் பை 2 த ஹோல் பவர் n/2 ஹோல் டிவைடட் பை காமா ஆஃப் n/2 எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் மைனஸ் 1/2 ஸ்கை த ஹோல் பவர் n/2 மைனஸ் 1 d ஸ்கை. இப்போ இந்த 1/2 வந்து கீழே 2 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ட் பை 2 போட்டிருப்பாங்க, ரிமைனிங் அப்படியே எழுதியிருப்பாங்க. 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்கை லெஸ் தேன் இன்ஃபினிட்டிவ். இதுதான் வந்து n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லியிருக்காங்க. இது வந்து சம்மில் யூஸ் பண்ணுவோம்.
மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்ஜிஎஃப்னு சொல்லுவோம். கை டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் கைசை என் ஆஃப் டி எம்எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணுமா? e of e power tx integral 0 to infinity e power tx f of x dx இது நார்மலாக எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய எம்ஜிஎஃப் தான். 1 divided by 2 power n by 2 gamma of n by 2 இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. e power t எழுதியிருப்பாங்க, f of xக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் வேல்யூ மட்டும் உள்ளே வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூவை வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் எக்ஸ்பொனென்ஷியல் காமனாக எடுத்தோன்னா -1/2t divided by 2 x power n by 2 -1 இது முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது காமா n by 2 divided by 1 - 2t/2 the whole power n by 2 இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1 - 2t the whole power n - n by 2 அங்கே n by 2 கிடைச்சிது, இங்கே -n by 2 கிடைக்கிது. ரெண்டு வேல்யூ nth df அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுதான் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த டெரிவேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி எதுக்கு அப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷன் வேரியன்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட், இண்டிபெண்டன்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்ஸ், combine variance probability obtained from independence experiment to give a single test of significance, homogeneous of independent estimate of the population correlation coefficient, population ஓட correlation coefficient கண்டுபிடிக்கிற டெஸ்ட். இதுக்கெல்லாமே கைஸ்கை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் காரல் போசன் அப்படிங்கிறது கைஸ்கை டெஸ்ட் ஆஃப் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கைஸ்கை summation I equal to 1 to n fi minus ei the whole square divided by ei. இதில் summation I equal to 1 to 1 fi equal to summation I equal to 1 to n ei இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை n-1 degree of freedom, degree of freedom, df means degree of freedom. இது மாதிரி நம்ம டெஸ்ட் கடைசியாக இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வச்சு நம்ம ஒரு சம் போடுறோம். அதாவது டெலிஃபோன் டைரக்டரியிலேருந்து டிஜிட்ஸும் ஃப்ரீக்வன்ஸும் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம அக்யூரன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவலன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொத்தம் 0 to 9 வரைக்கும் எத்தனை டிஜிட்ஸ் எடுத்திருக்காங்க? 10 டிஜிட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டல் ஃப்ரீக்வன்ஸ் என்ன அப்படின்னா 1000. அப்போது 10,000 divided by 10 equal to 1000. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கைஸ்கை கம்ப்யூட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இப்போ டிஜிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்ணுறோம்? 10,000 divided by 10 அப்போ அந்த 1000 இங்கே எழுதியிருக்காங்க. இது fi, இது ei. நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? fi minus ei the whole squared. அதுவும் fi minus ei the whole squared divided by ei கண்டுபிடிக்கிறோம். இப்போ கைஸ்கை சம்னேஷன் வேல்யூ இருக்குது இல்லையா, அதுதான் கைஸ்கைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 10-1ங்கிறது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு, நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதை அப்சர்வ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வரைக்கும் கழிச்சோம், டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9 வருது. அப்போது இந்த 9 கைஸ்கையில் வேல்யூ 0.05ல் டேபிளில் பார்க்கணும். அந்த டேபிள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி 0.05ல் 9ல் அதுக்கு நேர் பார்த்தா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? 16.919. இந்த டேபிள்
கைஸ்கையோட டேபிள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 16.919 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து இந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நாட் யூனிஃபார்ம்லி. கண்டிப்பாக வந்து இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகலை. ஓகேவா? சம் முடிஞ்சது. இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் பார்த்துருக்குறோம். யூனிவர்சிட்டி கொஷினில் அதிகமான கொஷின் கேட்டது என்னென்னா டெரைவ் த மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் கைஸ்கை டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது வந்து எம்ஜிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். எம்ஜிஎஃப்னு கேட்குறாங்க, மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபைன் கைஸ்கை டிஸ்ட்ரிபியூஷன். அதை டிஃபைன் பண்ணுறது, அந்த ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அது இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.